அண்மை செய்தி. முல்லை பெரியாறு அணை அருகே தடுப்பணை கட்ட கேரள அரசு மீண்டும் முயற்சி என தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அபினேஷ், கேரள அரசு என்ன விதமான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கு? நம்மளுக்கு இப்போது வரைக்கும் இருக்க தகவல்கள் என்னென்ன? முல்லை பெரியாறில் மீண்டும் ஒரு புதிய தடுப்பணை கட்ட கேரள அரசு மீண்டும் முயற்சித்திருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறை வரும் 28ஆம் தேதி அந்த விண்ணப்பத்தின் மீது பரிசீலனையை செய்ய இருக்கிறது. குறிப்பாக முல்லை பெரியாறு அணைக்கு கீழே புதிய அணை கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை செய்வதற்கான ஆய்வு எல்லைகளை வழங்க கோரி கடந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி கேரள நீர்வளத்துறை அமைச்சகம் மத்திய சுற்றுச்சூழல் துறையை விண்ணப்பித்திருந்தது. இந்த விண்ணப்பம் மீதான பரிசீலனை வரும் மே மாதம் 28ஆம் தேதி ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த அறிக்கையை பொறுத்தவரை சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு பட்டியலிட்டிருக்கிறாங்க. இந்த புதிய அணை கேரள மாநிலம் பீர்மேடு தாலுகா பெரியார் கிராமத்தில் அமையவிருக்கிறது. இந்த இடம் வண்டி பெரியாறிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் அமையிருக்கக்கூடிய இந்த அணையிலிருந்து இப்போது இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு அணையிலிருந்து 1200 அடி கீழ் திசையில் இந்த புதிய அணையை கட்ட கேரள அரசு திட்டமிட்டிருக்கிறாங்க. தற்போது முல்லை பெரியாறு அணையின் வயது 128 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பட்சத்தால் பாதுகாப்பற்ற நிலை எட்டியிருப்பதாகவும் அணை உடைந்தால் அது கேரள மாநிலத்தில் ஒரு பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் எனவும் அவங்க அந்த விண்ணப்பத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் இந்த புதிய தடுப்பணை கட்டுவதன் மூலமாக தமிழகத்திற்கு கூடுதல் தண்ணீர் தரவும் இதில் ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த விண்ணப்பத்தில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த புதிய அணை அவசியம் எனவும் இந்த புதிய அணை கட்டிய பின்னர் தமிழ்நாட்டிற்கு தற்போது வழங்கக்கூடிய தண்ணீரை விட அதிகமாக வழங்க முடியும் அப்படிங்கிறதையும் அந்த விண்ணப்பத்தில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த அணையோட உயரத்தை பொறுத்தவரை 175.95 அடி நீளமும் அதே போல இதற்கு துணையாக 82 அடியில் இன்னொரு அணையும் கட்டப்பட உள்ளது. மொத்த மதிப்பீடாக 1000 கோடி ரூபாய் இந்த அணை கட்டுவதால் பழைய அணையை விட 183 மில்லியன் பழைய அணையை 183 மில்லியன் கன அடி அதிக நீரை தேக்க வைக்க முடியும் அப்படிங்கிறதும் அந்த விண்ணப்பத்தில் கேரள அரசு குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடந்த 2018ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி 7 நிபந்தனைகளுடன் மத்திய சுற்றுச்சூழல் துறை கேரள அரசுக்கு புதிய அணை கட்டுமானம் செய்வதற்கான தாக்க அறிக்கையை செய்வதற்கான ஆய்வு எல்லைகளை வழங்கியிருந்தது. ஆனால் அந்த ஆய்வு எல்லைகளின் கால அவகாசம் 4 ஆண்டுகளுக்குள் நிறைவு பெறும் என்பதால் 2022இல் இந்த கால அவகாசம் முடிவடைந்தது. எனவே தற்போது மீண்டும் புதிய அணை கட்டுவதற்கான அந்த பூர்வாங்க பணிகளை கடந்த பிப்ரவரி மாதம் எடுத்திருந்த நிலையில் மீண்டும் அந்த புதிய அணை கட்டுவதற்கான முயற்சி தொடங்கி இருக்கிறது. மத்திய நீர்வளத்துறை, அதாவது மத்திய சுற்றுச்சூழல் துறையின் கீழ் வரக்கூடிய இந்த விண்ணப்பங்கள் வரும் மே 28ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. 2018ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் இப்போதைய முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க. அணையின் பாதுகாப்பு இருக்கிறது என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என பல்வேறு வழக்குகள் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவிருக்கக்கூடிய நிலையில் கேரள அரசு மீண்டும் புதிய அணை கட்டுவதற்கான பணியை தொடங்கி இருக்கிறாங்க. ஆய்வு எல்லைகளை, அதாவது குறிப்பாக சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை செய்வதற்கான ஆய்வு எல்லைகளை வழங்க கோரி மத்திய அரசை அணுகியிருக்கிறது கேரள அரசு. தெளிவுடன் விரிவான தகவல்களை வழங்கியிருக்கிறீர்கள். நன்றி அபினேஷ்.